Lenovo IdeaPad z485. ஸோ இந்த லேப்டாப்பில் ஒய்ஃபை, ஹார்ட் டிஸ்க், ரேம் டிஸ்அசம்பிள். இதுவும் சிம்பிள் தாங்க. பேக்கில் ஒரு சின்ன ஸ்க்ரூ, எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்லாட் அதுக்குன்னே கொடுத்துட்றாங்க, இந்த ஸ்லாட்டுக்கெலாம் தனின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு லேப்டாப்லையுமே பேக் பேனல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணோன்னா அது எல்லாருக்குமே கஷ்டம் தான். எப்படி சொல்கிறது, ஒரு சர்வீஸ் சென்டர் எடுத்து போனால் தான் அவங்க தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா நம்ம ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டூல்ஸ் இல்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதுவே தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் தனியாக கொடுத்துட்டாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களே கூட பண்ணலாம், ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் இருக்குது. அந்த ஒரு ஸ்க்ரூவை நீங்கள் ரிமூவ் பண்ணாலே போதும். நீங்கள் ஒய்ஃபை பார்க்கலாம், ஒய்ஃபை டிஸ்அசெம்பிள் பண்ணலாம், ஹார்ட் டிஸ்க்கு பார்க்கலாம், ஹார்ட் டிஸ்க்கையும் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம், திரும்ப இன்சர்ட் பண்ணலாம். ரேமும் அதே தான். ஸோ இது மூணுமே ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க்கு ப்ராப்ளம் வந்துச்சுனாலே நீங்களே ரிமூவ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட்டு சின்னதாக கொடுக்க சொல்ல ரொம்ப ஈஸி. இது மூணும் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி நீங்களே கூட ஹேண்டில் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த லேப்டாப்பில் இதில் ரேம் டிஸ்அசெம்பிள், ஹார்ட் டிஸ்க் எப்படி டிஸ்அசெம்பிள் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ 2 சைடு அதே தான், 2 கிளிப் இருக்கும். அந்த கிளிப்பை மட்டும் கரெக்டாக ரிமூவ் பண்ணுறேங்க. லைட்டாக ரிமூவ் பண்ணாலே போதும். ஸோ புல் பண்ணாலே போதும், அழகாக உங்களுக்கு வந்துடும் ரேம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரேம் ஸ்லாட் இருக்குது. ஸோ ஒரு சில லேப்டாப்பில் ஒரு ரேம் ஸ்லாட் இருக்கும், ஒரு சில லேப்டாப்பில் 2 ரேம் ஸ்லாட் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 2 ரேம் ஸ்லாட் இருக்குது. நீங்கள் 2 ரேம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரேம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, DDR3. ஸோ இது என்ன ரேம் மேலே ஸ்டிக்கர் போட்டு வச்சுருக்காங்க, சாம்சங் பிராண்டு ரேம். இது இங்கே கொடுக்கல. இது ஒரு சில இதில் கொடுத்துருவாங்க, என்ன ரேம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஒரு சில இதில் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ரேம் பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2 ரேம் ஸ்லாட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்கில் இந்த 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. அந்த 2 ஸ்க்ரூ, முன்னாடி ஒரு ஸ்க்ரூ, இந்த 3 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணால் போதும். அழகாக ஜஸ்ட் நீங்கள் முன்னாடி ஒரு புல் பண்ணாலே இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி லேப்டாப்பில் நம்ம முன்னாடி சொன்னதை போலே தான் ஒரு தனியாக ரேமுக்குன்னு இல்லை ஹார்ட் டிஸ்க்குன்னு இல்லை ஒய்ஃபைக்குன்னு ஒரு ஸ்லாட்டு கொடுத்துட்டாலே ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் டிஸ்அசெம்பிள் பண்ணுறது. ஃபுல்லாக பேக் பேனல் ஃபுல்லாக ஸ்க்ரூ கொடுத்துட்டாங்க, ஃபுல்லாக தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற விதத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் Lenovo IdeaPad z485 லேப்டாப் வச்சுருந்தா அதில் எப்படி ரேம் டிஸ்அசெம்பிள் பண்ணுறது, ஹார்ட் டிஸ்க் டிஸ்அசெம்பிள் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறேங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.